Hi guys, today we are seeing about fragmentation in Oracle database. Okay, fragment அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். fragment அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட டேபிளில் நிறையா அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஸ்பேஸ்லாம் ஆஸ் ஏ டிபிஏவாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி உங்களோட டேட்டாபேஸுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டாபேஸுக்கு ஒரு மவுண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, U01 அப்படிங்கிற மவுண்ட் பாயிண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB தான் சைஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 10 டேபிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 டேபிள்ஸும் ஃபில்லாக இருக்கலாம், பட் அதில் நிறையா அப்டேட்ஸு டெலீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால பட் ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டேபிளோட சைஸ் ஒரு ஈச் டேபிளுக்கு 20 M தான் இருக்கும். பட் நிறையா டெலீட்லாம் ஸ்டேட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டேபிளோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு லெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஓல்டு சைஸில் தான் காமிச்சிட்ருக்கோம். அஸ் ஏ டிபிஏவாக இதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஸ்பேஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுதான் டீஃப்ராக்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட் எப்படி அக்கறாகுது, எதனால் அக்கறாகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸில் 2 டேபிள் ஸ்பேஸ் இருக்குது. டேபிள் ஸ்பேஸ் 1 தென் டேபிள் ஸ்பேஸ் 2. நம்மளோட டேபிள் ஸ்பேஸ் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த டேபிள் ஸ்பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 2 டேட்டா ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறது செக்மெண்ட். ஓகே, இன்சைட் த செக்மெண்ட் ஹாவ் எக்ஸ்டென்ஸ். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஸ்குள்ளே இருக்கிறது தான் இந்த பிளாக்ஸ். இந்த ஃப்ராக்மெண்ட்லாம் எங்கே அக்கறாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லெவலில் தான் அக்கறாகுது. ஓகே, பிளாக்கோட இமேஜ் நான் நெக்ஸ்ட் எடுத்துருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செட்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஸ், அடுத்த 2 செட்ஸ் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்டென்ஸ், தென் லாஸ்ட் 2 வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஸ். அதே மாதிரி இந்த டேட்டா ஃபைலும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு டேபிள். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்ட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஸில். மிச்சது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. பட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தென் டேபிள் செகண்ட் எக்ஸ்டென்ஸில் ஒரு அடுத்த ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்டை இதாக இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டேட்டா ஃபைலில் டேபிள் ஏவோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஏவோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பட் இந்த அன்வான்ட் ஸ்பேஸ் அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். பட் என்னோடய இன்சர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்ட்ரிங் பண்ணேன் அப்படின்னா என்னோடய டேபிளோட டேட்டாஸ் வந்துட்டு இங்கேயே வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்லேயே. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கு இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாம் நம்ம இப்போ கிளியர் பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஓகே, எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எதனால உங்களுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட் அக்கறை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே இன்செர்ட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட் அஃபெக்டே ஆகாது, பட் அப்டேட் அண்ட் டெலீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஓகே, எதனால அப்டேட் டெலீட்டில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அதில் 2 கான்செப்ட் இருக்குது, ரோ செயினிங் அண்ட் ரோ மைக்ரேஷன் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, இந்த 2 கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாக என்ன கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இந்த ஃப்ராக்மெண்டேஷனை இன்னொரு இடத்துல வந்துட்டு வேஸ்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதில் வந்து அப்படி தான் கால் பண்ணுவாங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிளாக்கோட இமேஜ். ஓகே, நான் நார்மலாக சொன்னேன் ஒரு பிளாக் லெவலில் நடக்கக்கூடியது தான் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்கேஸ் ஃப்ராக்மெண்ட் அப்படியே அக்கறை இருக்கலாமே, ஏன் நம்ம அதை டீஃப்ராக்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு சைஸ். ஓகே, உங்கள் சைஸை வந்துட்டு நீங்கள் எடுத்து அந்த சைஸை நீங்கள் வந்து ரீக்ளைம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஓகே, இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் கூட உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி டீஃப்ராக்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கிடச்சிடும். இந்த சைஸை நீங்கள் ஃபியூச்சர் இன்சர்ட்டோ அப்டேட்டுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹை வாட்டர் மார்க் லெவல் தான் இண்டிகேட் பண்ணும் இது எல்லாமே யூஸ்டு பிளாக்ஸ் இந்த டேட்டா பேஸ் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 3 பிளாக் யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் இப்போ ஃப்ராக்மெண்ட் அக்கறை இருக்குது. ஓகே, ஏன்னா நான் இங்கெல்லாம் டெலிட் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் இந்த ஹை வாட்டர் மார்க் லெவல் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா பட் இந்த ஸ்பேஸை அப்படியே ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பான்.
இன்கேஸ் ஸ்கேனிங் வரும்போது வேறு ஐடிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் இங்கே 1 இருந்தால் கூட எல்லா ஸ்பேஸையும் போய் செக் பண்ணோம். ஓகே, இது ஒன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். இதை நீங்கள் டீஃப்ராக்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1 கொண்டாந்து இங்கே அலோகேட் பண்ணோன்னே இந்த தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அவன் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது ஒன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, கிளியரா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோ செயினிங் அண்ட் ரோ மைக்ரேஷன், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன எப்படி நடக்குது, ரோ செயினிங்னா என்ன, ரோ மைக்ரேஷன்னா என்ன அப்படின்னு. ஓகே, ரோ செயினிங் ரோ மைக்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, தென் ஹை வாட்டர் மார்க் லெவல்லாம் என்னென்னு தெரியும். இட்ஸ் நத்திங் பட் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு பேப்பர் அது ஏதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி இன்க்ரீஸ் பண்ண இது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை வச்சு தான் நம்ம இந்த பிளாக்கில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ஹை வாட்டர் மார்க் லெவலும். ஓகே, இந்த பிளாக்கில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறது இந்த ஹை வாட்டர் மார்க் லெவல் தான். ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிடி யூஸ்ட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ தூரம் உங்கள் பர்சன்டேஜ் யூஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது டிஃபால்ட்டாக 40%. தென் அடுத்தது பிசிடி ஃப்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சாரி பிசிடி யூஸ்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 80%. ஓகே, அகைன் 20% பார்த்தீங்கன்னா பிசிடி ஃப்ரீ. இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்டுக்காக நடக்கப்படுது. மிச்சம் இந்த பிசிடி யூஸ்டு எல்லாமே இன்சர்ட் ஆப்ரேஷனுக்காக தான். ஓகே, இந்த அப்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரோ மைக்ரேஷனில் வரும்போது நான் சொன்னேன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கிளியரா? ஓகே, ஹெடர் ஏர் இட்ஸ் நத்திங் பட் இந்த பிளாக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஹெடரில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ரோ செயினிங் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரோ செயினிங் இஸ் நத்திங் பட் இன்சர்ட் லெவல் ஆப்ரேஷன் நடக்க போகிறது தான் ரோ செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டேபிள் ஏங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டேட்டா ஃபைல் 1ல் இருக்குது. ஓகே, இப்போ அதே டேபிளோட இன்ஃபர்மேஷன் டேட்டா ஃபைல் 2ல் வேறு ஒரு எக்ஸ்டென்ட்டில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபைல் 2ல் வேறு ஒரு எக்ஸ்டென்ஸில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பிஆர் ஏ அப்படின்னு அடிச்சேன்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு செயின் மாதிரி லாக் பண்ணி எடுத்துடுவோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் ஸ்டோர் ஆகும்போது பேஸ்டு செயினில் தான் போய் விழுவும். ஓகே, அதை தான் ரோ செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்கள் ஒரு பிளாக் அதாவது ஒரு டேபிளோட இன்ஃபர்மேஷன் ஒரே பிளாக்கில் மெயின்டைன் ஆகாமல் வேறு பிளாக்கில் வேறு ஒரு டேட்டா ஃபைலில் வேறு எக்ஸ்டென்ஸில் மெயின்டைன் ஆகக்கூடாது. அதை ரோ செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ரோ செயினிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டேபிள் ஏவோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, அதே டேபிளோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரோ செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி 3, 5, 7, 8, 9 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிள் ஏவோட இன்ஃபர்மேஷன் தான். பட் இந்த பிளாக் பத்தாமல் ஓகே இந்த நெக்ஸ்ட் பிளாக்கில் போய் அந்த இன்ஃபர்மேஷன் விழுந்ததுனால இந்த இதெல்லாமே ஒரு செயின் இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி அப்படின்னு எடுத்தா இல்லை ஏ அப்படின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேர்ந்து எனக்கு செயின் பேஸ்டில் தான் வரும். ஓகே, அதுதான் ரோ செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அப்டேட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரோ மைக்ரேஷனில் தான் விழுவும். டூப்ளிகேட் வேலிடேட் ஆகும். என்னென்னு நான் சொல்கிறேன், டூப்ளிகேட்னா பிசிடி ஃப்ரீன்னு சொல்லுவேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அப்டேட் லெவல் ஆப்ரேஷன்ஸில் ரோ மைக்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் இந்த பிளாக்ஸில் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 11க்கு பதிலாக 2 அப்படிங்கிற ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அப்டேட் பண்ணும்போது. பட் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு எம்டி ஆகும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் பக்கத்து பிளாக்கில் தான் போய் இன்சர்ட் ஆகும். ஓகே, இதை தான் உங்களுக்கு எங்கே மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிசிடி ஃப்ரீயில், அதான் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் மெயின்டைன் ஆகும். இது எப்படி மெயின்டைன் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 12 ரீப்ளேஸ் ஆஃப் 13 அப்படின்னு மெயின்டைன் ஆகும். தென் இங்கே வந்து சர்ச் பண்ணும்போது ஓகே இது வேறு ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்ட்டு அந்த பிளாக்கை போய் கன்கரண்ட்டாக ரீட் பண்ணி அதுலேருந்து டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஒன் டேபிள் அப்டேட் கோ டு நெக்ஸ்ட் பிளாக் அப்டேட், அதை தான் வந்துட்டு ரோ மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியராக ரோ மைக்ரேஷனாக என்னென்ன அப்படின்ட்டு இது எல்லாமே டூப்ளிகேட் வேலிடேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் டூப்ளிகேட் வேலிட் பண்ணணுன்னா இன்கேஸ் இங்கே வந்துட்டு 13 இருக்குது அப்படின்னா அதே 13 இங்கே வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் எடுக்கும்போது எந்த டேபிளோட ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் ஆகுதோ அது இந்த பிசிடி ஹெட்டரில் அதாவது பிசிடி ஃப்ரீயில் மெயின்டைன் ஆகும். ஓகே, அதை
பேஸ் பண்ணி கெட் பண்ணி உனக்கு டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து. கிளியரா? ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ராக்மெண்ட் அக்கர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டில் தான் அக்கர் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா டெலீட், தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்டேட். இது ரெண்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட் அக்கறதுக்கு 85% சார்ஜஸ் இருக்குது. ஓகே, தென் அடுத்து எப்படி இது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரி இந்த ஒரு ரெக்கார்டு டெலீட் பண்ணிட்டேன். பட் உங்களோட ஹை வாட்டர் மார்க் லெவல் குறையவே குறையாது. ஓகே, அந்த ஹை வாட்டர் மார்க் லெவல் எப்பொழுதுமே குறையாது. இது எப்போ குறையும் அப்படின்னா டீஃப்ராக்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் குறையும். கிளியரா? ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு இன்ஃபர்மேஷனை தொலைச்சிட்டேன், இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இன்கேஸ் நான் அப்டேட் பண்ணால் கூட இந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஹெட்டரில் பிசிடி ஃப்ரீயில் போட்டுட்டு தென் அதை கொண்டு போய் இன்னொரு பிளாக்கில் பண்ணுவோம். ஓகே, அப்போ கூட இது ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்துருச்சுலே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துல ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ். அது உங்களுக்கு ஸ்பேஸை இது பண்ணாது, ஸ்பேஸை அப்படியே ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் உங்களால் ஈஸியாக ரோல் பேக் பண்ணுறதுக்கு முடியுது. கிளியரா? அதனால தான் கமிட் அடித்தா உங்களால் ரோல் பேக் பண்ண முடியாது. அது என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்கிடெக்சர் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகே, இது இந்த மாதிரி சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட் அக்கர் ஆகுமே. இது எப்படி டீஃப்ராக்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ். ஓகே, இந்த டேபிளை வேறு டேபிள் ஸ்பேஸுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகே, தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிஏஎஸ், கிரியேட் டேபிள் நேம் அஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட் மூலயமா இதை டீஃப்ராக்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரீடெஃபினேஷன். ஓகே, இந்த ஆன்லைன் ரீடெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் லெவல்லாம் இது பண்ணுவாங்க. ஏன்னா இது டவுன் டைம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆன்லைன் ரீடெஃபினேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காலம் ஃபுல்லாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லொக்கேஷன் ஒரு காலம் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த காலத்தில் எந்த டேட்டாஸுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்லைன் ரீடெஃபினேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த காலத்தை என்னால் டெலீட் பண்ண முடியும். ஓகே, அதனால் மேக்ஸிமம் என்விரான்மெண்ட் லெவலில் ஆன்லைன் ரீடெஃபினேஷன் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னாலே, இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிடிஎஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிள் மாதிரியே இன்னொரு டேபிள் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சைஸ் 50 அப்படின்னா இதோட சைஸ் 50 ஆகும். அப்போ ஸ்பேஸ் மவுண்ட் பாயிண்ட் ஸ்பேஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பெரிய பெரிய டேபிளுக்கெலாம் சிடிஎஸ் பண்ண மாட்டாங்க, ஆன்லைன் ரீடெஃபினேஷன் இல்லைனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, கிளியரா? ஓகே, இதெல்லாமே எப்படி ஒரு ஃப்ராக்மெண்ட் அக்கர் ஆகுது, அதை எப்படி டீஃப்ராக்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஓகே ஓகே now connect my database. 192.168 and enter. Just a minute, wait, I will change the configuration. Okay, now export my database. Okay, and I have used another
Okay, now I am create a table name of id number comma name care of 100. Now creating table, then inserting 1000 rows, and then checking select count of rows from search. Okay, now going to கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் இன்செர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். Count of start. ஓகே, 41,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ராக்மெண்ட் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிட் ஆப்ரேஷன்ஸ் இல்லை அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக, ரைட்டா? ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள் டேபிளோட சைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர்? ஓகே, now checking my size of my table. பார்த்தீங்கன்னா என்னோடய டேபிள் நேம் FRG, என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB சம்திங் இருக்குது. பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா 642 பிளாக்ஸ். ஓகே, நான் இன்னும் இதில் ஃப்ராக்மெண்ட் அக்கர் பண்ணல. அக்கர் பண்ணுறதுக்கு தான் இப்போ டெலிட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன் சைஸ் செக் பண்ணிட்டேன், சைஸ் அண்ட் பிளாக்ஸ் செக் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம டீஃப்ராக்மெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கிளியரா? ஓகே, now delete the rows between condition using between condition. Example 6 and 7 8 8. It's taking some then 7 8 8 8 and 1 9 9. Then update using update. Sorry. Why did it say name photo ID between? Okay, that is no ID. நான் எல்லாத்தையும் delete பண்ணிட்டேன் அதனால. Date set names equal to okay, now inserting program another. Now update, now delete again.
செக் தட் செயின் கவுண்ட். ஒரு வியூவில் வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ் கமா செயின் underscore cnt from user underscore tables where table underscore names equal to frg. okay see ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். பட் உங்களுக்கு நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ்லேயும் செயின் அண்டர்ஸ்கோர் ரோஸ்லேயும் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் டிக்ஷனரியில் இன்னும் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் கேதர் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பேக்கேஜ் மூலியமாகவும் அனலைஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நார்மல் கொரி மூலியமாக அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ரெண்டுத்துக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எல்லாமே டிபிஎம்எஸ் ஸ்டாட்ஸ்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ சின்னதாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அனலைஸ் டேபிள் நேம், எஸ்டிமேட் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் கம்ப்யூட் ஸ்டாட்டிஸ்டிக்னு இருக்குது. ஓகே, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களால் எக்ஸ்டர்னல் டேபிளில் பண்ண முடியாது, பட் பேக்கேஜ் உங்களால் பண்ண முடியும். ஓகே, இது சின்ன டிஃப்ரென்ஸ், பட் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, என்னென்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டேபிளுக்கு வரப்போகிற எக்ஸிக்யூஷன் பிளான் பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த கொரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இந்த எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் இந்த எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் உங்கள் ஷார்ட் புல்லில் நடக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த டிக்ஷனரியை போய் சர்ச் பண்ணும், உங்கள் டேட்டா டிக்ஷனரி சர்ச் பண்ணதில்ல, அப்போ அந்த டிக்ஷனரியில் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் ரைட்டாக இருக்காது. அதுக்காக உங்கள் பேக்கேஜ் ரன் பண்ணுவீங்க. ஓகே, ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிக்ஷனரியில் போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துடும் அந்த இன்ஃபர்மேஷனை. அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து தான் உங்களுக்கு அந்த பிளானே ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே, இது இன்னும் அதில் நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் இப்போதைக்கு நம்ம அனலைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும். ஓகே, அனலைஸ் இஸ் டேபிள் நேம் கம்ப்யூட் analyze table name compute statistics. Okay, the table is analyzed, then again see the chain underscore count from user underscore tables table underscore name is equal to okay, chain count is 0. okay, இது இப்போ 10G 11Gலாம் இந்த செயின் கவுண்ட்டை காமிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக்கேஜ் மூலியமாக உங்களுக்கு வியூ பண்ணுவாங்க இன்சைட் தட் பிளாக். ஆக்சுவலி எஸ்மானே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை நிறைய இதை வந்துட்டு ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த இன்ஃபர்மேஷன் கீழே வந்துட்டு கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஹை வாட்டர் மார்க் லெவலை தாண்டி போனால் மட்டும்தான் உங்களுக்கு டீஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கா இல்லையான்னு காமிக்கும். ஓகே, ஹை வாட்டர் மார்க் லெவலுக்கு கீழே இருந்த பிளாக்ஸ் ஏதாவது பார்த்தீங்க ஃப்ராக்மெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை எதையுமே உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, டிபிஎம்எஸ் ஸ்பேஸ் யூசேஜ் அப்படின்ட்டு. அந்த பேக்கேஜ் மூலியமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரிசல்ட் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால். ஓகே, சி get dbms underscore space. Okay, this is my program. see, இது ஒன்றும் இல்லை, நான் வேரியபிள் கெட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இன்செட் ஒரு பிளாக் லெவலுக்குள்ளே போய் எந்தெந்த பிளாக்கில் வந்துட்டு ஃப்ராக்மெண்ட் அக்கறை இருக்குது அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் டாட் ஸ்பேசேஜ் அண்டர்ஸ்கோர் யூசேஜ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் மூலிமா உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
ஓகே, இப்போல்லாம் என்விரான்மெண்ட் லெவல்லாம் இதான் யூஸ் பண்ணாங்க. பட் 8.8லலாம் பார்த்தீங்கன்னா 8.8 7.8லாம் அனலிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்துச்சோ, அதாவது எக்ஸிக்யூட் டிபிஎம்எஸ் அண்டர் ஸ்கோர் கேதர் ஸ்டார்ட் பண்ணுற டிபிஎம்எஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் கேதர் அண்டர் ஸ்கோர் டேபிள் அண்டர் ஸ்கோர் ஸ்டாட்ஸ் அந்த பேக்கேஜ் வந்ததோ அப்போலேருந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா இது இன்சைட் பிளாக்லாம் போய் கண்டுபிடிக்கும். ஓகே, பட் அந்த அனலைஸ் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் அண்ட் கம்ப்யூட் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கம்ப்யூட்னா ஃபுல் சர்ச்சஸ் இருக்கும், தென் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் சர்ச்சஸ் தான். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க எப்படின்ட்டு. ஓகே, பட் இந்த பேக்கேஜை இப்போதைக்கு நான் ரன் பண்ணலாம். உங்களோட யூசர் நேம் என்ன, FRG சாரி U1. அடுத்தது உங்கள் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா FRG. table of view does not exist. Oops, error. Estimate weight. It's only possible. ஓகே, நான் சொன்ன மாதிரியே அந்த பேக்கேஜில் நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொன்னோம்ல, பிளாக்கில் வந்துட்டு எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் அக்கர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ப்ளஸ் பேக்கேஜஸ். ஓகே, இது ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் மூலியமாக செட் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல யூசர் நேமை கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டேபிள் நேமை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக் லெவலில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் அக்கர் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பிளாக் லெவலில் போய் சேஞ்சஸ் பண்ணிட்டு வரும். பர்சன்டேஜ் லெவலில் கொடுப்பாங்க. 25% கீழே எவ்வளோ இருக்குது, 50% கீழே எவ்வளோ இருக்குது, 75% கீழே இருக்குது எவ்வளோ இருக்குது, நான் 100% எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஜஸ்ட் ஒன்றும் தான் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் U1, table name FRG. Okay, set server output on. Okay, set server output on. Okay, user name is U1 FRG. See, 50%க்குள்ளே எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் அக்கர் ஆகிருக்கு, தென் 100%க்குள்ளே எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு, 75%, ஓவரால் 100% எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தட் ஆர் ஃபுல் இன் தி செக்மெண்ட். எவ்வளோ பிளாக்ஸ் 513 பிளாக்ஸில் எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து எப்படிலாம் கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, சின்ன ஒரு ப்ரோக்ராம் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இது இப்போ என்விரான்மெண்ட் லெவல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, டிபிஎம்எஸ் ஸ்பெசிஃபிக். இது கொஞ்சம் கிளியராக காமிக்கும் யூஸருக்கு. பட் இந்த செயின் கவுண்ட் அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் அப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ இந்த பேக்கேஜ் வந்துச்சோ அப்போலேருந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே அனலைஸ் பண்ணும்போது செயின் கவுண்ட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. எப்போ பேக்கேஜ் வந்ததோ அதுலேருந்து உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட் அக்கறை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பட் டீஃப்ராக்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மூவ் டேபிள் ஸ்பேஸ் சேம் டேபிள் ஸ்பேஸ் ஆர் அனதர் டேபிள் ஸ்பேஸ், இல்லை அப்படின்னா சிடிஎஸ் மெத்தட், அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அப்படி இல்லைனா ஆன்லைன் ரெஃபரன்ஸிங். பட் என்விரான்மெண்ட் லெவலில் ஆன்லைன் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு டேபிள் ஸ்பேஸையும் சிடிஎஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த வீடியோஸில். நான் அதில் உங்களுக்கு எப்படி எல்லாம் கிளியர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நத்திங் பட் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பேஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது கிளியர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு சிடிஎஸ் பார்த்துடலாம். கிரியேட் டேபிள் FRG2 as select star from FRG. Use your fragmented table. Now you are creating new table. So just check for that. Select count of star from FRG2. Okay, then check that at dbms underscore SPS. Enter the username is U1, table name is FRG2. Okay, see
there is no fragmented, but see okay, see FRG table is here fragmented. then new புதுசாக க்ரியேட் பண்ண டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்மெண்ட் இல்லை ICTS மூலமாக கிளியர் பண்ணிவிட்டு ஓல்டு டேபிளில் ட்ராப் பண்ணிடுறோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் ட்ராப் ஓல்டு டேபிள். ஓகே, ஃப்ராக்மெண்ட் அக்கராக இருக்க டேபிள் ட்ராப் பண்ணிவிட்டு தென் ரீநேம் த கமெண்ட் கொடுத்து ரீநேம் டேபிள் நேம் டு டேபிள் நேம் ரீநேம் கமெண்ட் கொடுத்து கிளியர் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிள் ஸ்பேஸ் மூவ் பண்ணி ப்ளஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, alter table name is FRG. Okay, now I move same table space. உங்களுக்கு வேறு டேபிள் மூவ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம் மூவ் டேபிள் ஸ்பேஸ் அந்த ரிலேட்டட் டேபிள் ஸ்பேஸ் நேம் கொடுத்துக்கலாம். பட் ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்னா உங்கள் டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளேயே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது கூட ஒன் ஆஃப் த ஸ்பேஸ் ரெகக்னேஷன் பண்ணுறது தான். ஸ்பேஸை வந்துட்டு நீங்கள் உங்கள் மேனேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி வேறு ஒரு டேபிள் ஸ்பேஸ்னால் அவன்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பட் எதுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்கள் டேபிள் ஸ்பேஸ்லேயே மூவ் பண்ணிவிட்டு ஓல்டு ஒன்றை டெலிட் பண்ணுற மாதிரி. இன்கேஸ் டெலிட் பண்ண முடியாத சினாரியோஸில் நீங்கள் இங்கேயே வைக்க முடியாத டைப்பில் நீங்கள் வேறு டேபிள் ஸ்பேஸில் மூவ் பண்ணி வச்சுட்டு தென் திரும்ப உங்கள் டேபிள் ஸ்பேஸுக்கே மூவ் பண்ணிப்பாங்க. ஓகே, இங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்து எக்ஸிட் பண்ணால் U1 FRG மெயின் டேபிளில் தான் இப்போ நான் ஃப்ராக்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, டீஃப்ராக்மெண்ட் பண்ணியிருக்கேன். தென் சி பார்த்தீங்களா எல்லாமே காலி ஆகிடுச்சா? ஓகே, இப்போ உங்களோட டேபிள் டீஃப்ராக்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, தென் அடுத்து CTS தான் நம்ம முன்னாடி பண்ணி காமிச்சோம். தென் அது கூட உங்களுக்கு தென் அடுத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்குது. தென் ஆன்லைன் ரீடெஃபினேஷன் இருக்குது. ஆன்லைன் ரீடெஃபினேஷன் இஸ் நத்திங், ஒன்றும் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சில ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்குது. இந்த ஆன்லைன் ரீடெஃபினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ FRG அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு டவுன் டைம் வேணாம், அதனால தான் இது பேர் ஆன்லைன் ரீடெஃபினேஷன் வச்சுருக்காங்க. இப்போ FRG டேபிளை நீங்கள் FRG 2 வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த டேபிள் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் இந்த எம்டி பிளாக்ஸ் அந்த இதெல்லாம் டேட்டாஸ்லாம் எடுத்து இதில் அடுக்குவாங்க. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரைமரிக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேபிளில். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது ரீடெஃபினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் பண்ண முடியும். என்னென்ன இதுன்னு நான் சொல்கிறேன் கிளியர் ஆகும். ஓகே, ஆன்லைன் ரீடெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கிற டேபிள் மாதிரியே இன்னொரு டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னு கோரி உங்களுக்கு தெரியும். அந்த கிரியேட் டேபிள் நேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கிட்ட வேறு கண்டிஷன் லூஸாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் அதில் ஒரு ப்ரைமரி கீ ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே ப்ரீ ரெக்வெஸ்ட் மேண்டிட்டரி. இது செஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த பேக்கேஜை உங்களால் ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கேஜ் எல்லாமே சிஸ் லெவலில் தான் ரன் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜை இங்கே கால் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த டேபிள் நேம். ஓகே, இது வந்துட்டு கேன் அடுத்து ஸ்டார்ட் அடுத்து ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணுவாங்க. இன்ட்ரீம் டேபிள் மீன்ஸ் இந்த டேபிள் தான் இன்ட்ரீம் டேபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் இருந்து எடுக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இதுக்கு மூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த டேபிள் அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தென் இந்த டேட்டாஸை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, தென் கடைசியில் ஃபினிஷ் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கேன் பண்ணிவிட்டாலோ இல்லை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாலோ அதுக்கப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணுற வரையும் இந்த ப்ராசஸ் ஆன்லைனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் மட்டுமே தான் இது வந்துட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, கிளியரா? ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் நான் உங்களுக்கு பேக்கப் இன்ஃபர்மேஷன் வரும்போது எப்படி டீஃப்ராக்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். ஓகே ஓகே fine. Thank you for watching this video. Goodbye. All the best.